வருமானம், குடியிருப்பு, ஜாதி வாரிசு சான்றிதழ், பட்டப்பெயர் மாற்றத்திற்கு ஆன்லைன் வசதி முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்போம். மத்திய அரசை கண்டித்து தொழிலாளர்கள், விவசாயிகள் சாலை மறியல், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. நெல் சாகுபடி விவசாயிகளுக்கான பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை உயர்வு 4,80,00,000 ரூபாய் வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாவிட்டால் ஆளுநர் உரை பட்ஜெட்டை புறக்கணிப்போம். திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜும் பேட்டி. புதுச்சேரியில் வருமானம், குடியிருப்பு, ஜாதி வாரிசு சான்றிதழ் மற்றும் பட்டாப்பெயர் மாற்றம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சேவைகளுக்கு பொதுமக்கள் இனி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான இணையவழி சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்கும் வகையில் புதிய இணையவழி சேவை தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய தகவலியல் மையமான NIC-யின் தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்ட இந்த புதிய ஆன்லைன் சேவையை சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது இருப்பிடத்தில் இருந்தே பல்வேறு வருவாய்த்துறை சேவைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக குடியிருப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி மற்றும் சமூக சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டாப்பெயர் மாற்றம் உள்ளிட்ட சேவைகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட சேவைகளுக்கான குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி, சமூக சான்றிதழ்களையும் இந்த இணையவழி சேவை மூலம் பெற முடியும். ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு அதன் நிலையை இணையதளத்திலேயே பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பத்தின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் இந்த இணையவழி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்புடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் இணைய வழியில் பதிவு செய்யப்படும். பின்னர் வருவாய்த்துறையின் உரிய சரிபார்ப்பிற்கு பிறகு சான்றிதழ்கள் வழங்கப்படும். இணைய வழியில் வழங்கப்படும் சான்றிதழ்களில் QR குறியீடு இடம்பெறும். இதனை ஸ்கேன் செய்வதன் மூலம் கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சான்றிதழின் உண்மைத்தன்மையை ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். மேலும் மின்னணு சான்றிதழ்கள் டிஜிலாக்கர் வசதியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான நேரத்தில் சான்றிதழ்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்வதை குறைத்து வருவாய்த்துறை சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெறுவதுடன் நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த புதிய இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிரான கொள்கைகளை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிரான கொள்கைகளை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி நாடு தழுவிய மறியல் போராட்டம் இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் இணைந்து சுதேசி காட்டன் மில் பகுதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் வாயிலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளையும் ரத்து செய்ய வேண்டும், தொழிற்சங்க உரிமைகளுக்கு முழுமையான உத்தரவாதம் வழங்க வேண்டும், தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட்ட 42,000 ரூபாய் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை கைது செய்து அழைத்துச் சென்றனர். புதுச்சேரியில் நெல் சாகுபடி விவசாயிகளுக்கான அறுவடைக்கு பிந்தைய உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 4,217 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,70,73,350 வழங்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான உயர்த்தப்பட்ட பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு உதவித்தொகைக்கான காசோலைகளில் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு வரை நெல் சாகுபடி செய்த பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு
ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபாயும், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாயமாகவும், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 7,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்தில் 2025-26 ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 7,145.03 ஏக்கர் பரப்பளவிற்கு ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாய் வீதம் 4,28,70,180 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதேபோல் 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 743.31 ஏக்கர் பரப்பளவிற்கு ஒரு ஏக்கருக்கு 7,000 ரூபாய் வீதம் 52,03,170 ரூபாய் வழங்கப்படுகிறது. இரு பிரிவுகளையும் சேர்த்து மொத்தம் 4,80,73,350 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் ஜெயசங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை கொண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்கப் போவதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம், தொடர்ந்து தேசிய கீதமும், அதன் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்தும் ஒழிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நாஜிம், தமிழ்தாய் வாழ்த்தை 3வதாக ஒழிக்க செய்தது கண்டிக்கத்தக்கது என்றார். இதுகுறித்து காவல்துறை தலைவர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படும் நிலையை புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எழுப்ப உள்ளதாக நாஜிம் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய கொடியை கொண்டு தொடங்கி வைத்தது மரபுக்கு மாறானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேசிய கொடி எப்போதும் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டுமே தவிர தாழ்ந்து இருக்கக்கூடாது என்றும், தேசிய கொடியை கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தது ஏற்புடையதல்ல என்றும் நாஜிம் தெரிவித்தார். இதனிடையே புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து சுமார் 90 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சபாநாயகர் பதவி பாஜகவிற்கு தான் என அக்கட்சி திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தினார் ஆளுநர் உரையையும் பட்ஜெட்டையும் திமுக புறக்கணிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்தார். புதுச்சேரியில் மழைக்காலங்களில் தேங்கும் மழைநீரை வீணாக்காமல் நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆய்வு காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்றது. மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கும் மழை நீரை முறையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆய்வு புதுச்சேரியில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மழைக்காலங்களில் அதிக அளவில் தேங்கும் மழை நீரை நிலத்திற்குள் உறிஞ்சு செய்யும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் எக்கோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். இதன் ஒரு பகுதியாக நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை உள்ளிட்ட திட்டங்களை அமைத்து மழை நீரை வீணாகாமல் நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இதுபோன்ற நீர் மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதனை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த ஆய்வில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மழைக்காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை குறைப்பதுடன் மழை நீரை நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் எதிர்காலத்தில் நீர் தேவைக்கு பயன்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியின் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என 18க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களான காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துக்கள் ஏற்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி சென்று வீடு திரும்பிய மாணவி டிப்பர் லாரி மோதி உயிரிழந்தார்.
இதுபோன்ற பல்வேறு பகுதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 18க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் பள்ளி நேரங்களான காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும் சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை இலவசமாக பெற்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட், அன்பின், நிழல் மற்றும் ஜோதி ஐகேர் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. முகாமில் பொதுமக்களுக்கு ரத்த பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பிற தொகுதிகளைச் சேர்ந்தவர்களும் முகாமில் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயன்பெற்றனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழுவைச் சேர்ந்த சாஜிதா, வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய குடற்புழு நீக்க நாளையொட்டி புதுச்சேரியில் 1 முதல் 19 வயது வரையிலான 3,03,244 குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் பணியை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செபில் தொடங்கி வைத்தார். இந்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி ஆகஸ்ட் 10ஆம் தேதி தேசிய குடற்புழு நீக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் 1 முதல் 19 வரையிலான அனைத்து குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்டமாக இன்று 3,03,244 குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கான தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி வஉசி பள்ளியில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செபில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதற்கட்ட குடற்புழு நீக்க நாளில் 99.96% மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் உமாசங்கர், குடும்பநலம் மற்றும் தாய் சேய் நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரொசாரியா, தடுப்பு பிரிவு டாக்டர் சித்ரா உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களும் பங்கேற்றனர். தேசிய குடற்புழு நீக்க நாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குடும்பநலம் மற்றும் தாய் சேய் நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரொசாரியா ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் முதன்முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் பூரணாங்குப்பத்தில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. முதன்முறையாக நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிலம்பம் பயிற்சி பெற்ற திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஊழலற்ற ஆட்சியை வழங்கி வருவதாகவும், அவரது ஆட்சியை இந்தியா முழுவதும் மக்கள் விரும்புவதாகவும், வரும் காலத்தில் விஜய் பிரதமராக வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் புதுச்சேரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் ராமு தெரிவித்துள்ளனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியும் தாரகை அறக்கட்டளை நிறுவனருமான மகேந்திரன் ஏற்பாட்டில் தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களின் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பந்தல், நாற்காலிகள், ஐஸ் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை விலையில்லா சேவையாக வழங்கும் திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் ராமு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர். அதே நேரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடப்பட்ட போது
தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்றும் கூறினர். தமிழகத்தில் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள், அதேபோல் புதுச்சேரியிலும் அனைத்து அரசு விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். அவ்வாறு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாவிட்டால் வீதியில் இறங்கி போராடி அனைத்து இடங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைப்போம் என்றும் தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் தமிழக வெற்றியை கழக தலைவர் விஜய் ஊழலற்ற ஆட்சியை நடத்தி வருவதாகவும் அவரது ஆட்சியை இந்தியா முழுவதும் மக்கள் விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வரும் காலத்தில் விஜய் பிரதமராக வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் அடுத்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய அளவில் வலுப்பெறும் என்றும் அவர்கள் கூறினர். தமிழகத்தில் தாவேக மற்றும் திமுக இடையேதான் போட்டி நிலவும் என்றும் புதுச்சேரியில் தாவேக மட்டுமே வலுவான அரசியல் கட்சியாக உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரியில் பாஜக மட்டுமின்றி திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் உள்ளவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தயாராக இருப்பதாகவும் அவர்கள் விரைவில் கட்சியில் இணைவார்கள் என்றும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தாவேக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில தாவேக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள் செந்தில்குமார், மோரிஸ், விக்னேஸ்வரன், தியாகு உள்ளிட்ட நிர்வாகிகளும் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில மற்றும் தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவிகள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு கம்பன் கலையரங்கில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை கண்டு ரசித்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஞானவேல், இவரது மகள்கள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ. இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வந்தனர். மோனிகா ஸ்ரீ தற்போது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பயின்று வருகிறார். அதே போன்று புனிதா ஸ்ரீ ஞானவேல் பிரான்சிஸ் கணக்கியல் படித்து வருகிறார். இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்று வந்தனர். பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கணேச புஷ்பாஞ்சலி, அலாரிப்பூ, ஐதீஸ்வரம், கௌத்துவம், கவுளை, வர்ணம், கீர்த்தனம், பரதம், தில்லானா ஆகியவைகள் நடைபெற்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வில் தர்மினி வைகுந்த நட்டுவாங்கம், கலைமாமணி லயகரி ஐயங்கப்பன் மிருதங்கம், புதுவை KS பாலாஜி, ராம்ஜி பாடகர், கலைமாமணி சீனிவாசன் வயலின், இசை இளங்குயில் ரேகோன் புல்லாங்குழல் வாசிக்க மாணவிகளின் பரதநாட்டியம் அரங்கேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பரதநாட்டிய அரங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அகில பாரத விஸ்வகர்மா மகாசபா சார்பில் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதுடன் அமைப்பின் எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில அகில பாரத விஸ்வகர்மா மகாசபாவின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பாரதி வீதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் அமைப்பின் சார்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் மற்றும் அமைப்பின் வளர்ச்சி குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலபதி, பொருளாளர் தியாகராஜன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள், காரைக்கால் மாவட்ட தலைவர் சதாசிவம், ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகளும், மாகி மாவட்டம் சார்பில் பிரஜித் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். முத்தமிழ் கலை சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின வரவேற்பு விழா காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார். நிகழ்ச்சியில் வனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்துவிற்கு புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கு ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் வ.உ.சி. வீதி வீரர்வெளி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி வஉசி வீதி வீரர்வெளி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எஜமான சங்கல்பம், மகா கணபதி ஹோமம், கொடியேற்றி காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. நேற்று இரவு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மோட்டோ கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,930 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 244 ரூபாய். வருமானம், குடியிருப்பு, ஜாதி வாரிசு சான்றிதழ், பட்டா பெயர் மாற்றத்திற்கு ஆன்லைன் வசதி முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்போம். மத்திய அரசை கண்டித்து தொழிலாளர்கள், விவசாயிகள் சாலை மறியல், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. நெல் சாகுபடி விவசாயிகளுக்கான பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை உயர்வு 4,80,00,000 ரூபாய் வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாவிட்டால் ஆளுநர் உரை, பட்ஜெட்டை புறக்கணிப்போம். திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் பேட்டி. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி, வரும் காலத்தில் விஜய் பிரதமராக வேண்டும் என மக்கள் விருப்பம். புதுச்சேரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேட்டி.